ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்பெஷலான மிர்ச்சிக்க சாலன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிர்ச்சிக்க சாலன் பிரியாணிக்கு சூப்பரான சைடிஷுங்க. இந்த ரெசிபி பச்சை மிளகாயில் செய்யக்கூடியதுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்பெஷலான மிர்ச்சிக்க சாலன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைதராபாத் ஸ்பெஷலான மிர்ச்சிக்க சாலன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கீரல் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க மிதமான தீயில. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு திருவன தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் மாற்றி அது எல்லாத்தையுமே மசாலா எல்லாமே ஆற விட்டுடலாம். இப்போ மசாலா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாயை அதில் போட்டுட்டு நல்லா 2 சைடுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் 2 சைடுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எல்லா மிளகாயுமே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்து தேங்காய் பேஸ்ட் இதில் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயை அந்த கிரேவியில் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மிர்ச்சிக்க சாலன் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃபைனலாக கொத்தமல்லியிலேயே தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஒரு சூப்பரான மிர்ச்சிக்க சாலன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்பெஷல் மிர்ச்சிக்க சாலன் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இந்த மிர்ச்சிக்க சாலனோட நீங்கள் ஹைதராபாத் பிரியாணி இல்லைனா நார்மல் பிரியாணி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பச்சை மிளகாய் கூட அந்த கிரேவியை சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.